4 நாள் ஆச்சு JBL Tune 700 சீரிஸ் ஹெட்ஃபோனோட வீடியோ போட்டு. ஸோ அதை பற்றி நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தேவையான விஷயங்கள் மட்டும் ஒரு வீடியோவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வீடியோவில் ஒரு சில விஷயத்தையும், இன்னொரு வீடியோவில் ஒரு சில விஷயத்தையும். அதுக்கு நடுவில் இதோட ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி, அதை கெடுக்கிற மாதிரி ஒரு சில ரிவ்யூஸ்லாம் நிறைய வருது. அது வந்து உண்மையா பொய்யா, எதுக்காக இதை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இது இவங்க தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணணும். இந்த ஹெட்ஃபோன் வந்து இந்த ப்ரைஸுக்கு சரியான வேல்யூ, ஆனால் ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரெண்டாவது, 4 நாள் வீடியோ போடாதுன்னு அது கண்டினியூஷனே இல்லை அப்படின்னு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்கலான்ட்டு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ட்ராக்கிங் டெக் இங்கிலீஷ் இர்ஷாத் அண்ணா பண்ண ஒரு சீரிஸ் வந்து நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மை ஃபேவரட் ஆடியோ டெக் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஒரு இதில் 5-6 வச்சு மொத்தமாக பேசுவார். நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அப்படியே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி லைன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன ஏதுன்றதை வந்து நான் ஷார்ட்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இன்னைக்கு வீடியோ அதான் பேச போகிறேன். எதுக்கு இந்த டியூன் 700 சீரீஸில் இருக்க வீடியோஸ், இந்த வீடியோஸ் இந்த ஹெட்ஃபோன்ஸை ஏன் இப்படி கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய ஃப்ளிப்கார்ட் போனாலும் இதான் சொல்கிறானுங்க, அமேசான் போனாலும் அதான் சொல்கிறானுங்க. என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதில்ல. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஹெட்ஃபோனை தூக்கி வச்சுட்டு உடனே இவங்க ஓப்பன் பண்ணோடனே அதை அப்படியே எப்படி சொல்கிறது, எடுத்தோடனே ஆஹா ஓவன்னு அப்படி கொடுத்த காசுக்கு அப்படியே இவங்க நினைக்கிறதோட 100 மடங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க JBL கொடுத்த காசுக்கு என்னமோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால தான் அது அவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்குது. நான் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த டியூன் சீரிஸ் எல்லாத்தையுமே அப்படி தான் பண்ணுறாங்க. டியூன் 700 அப்படி தான் அடி வாங்கிச்சு. 710, 720, 760, 750, 770 இந்த எல்லா சீரீஸ்லுமே ரிவ்யூஸ்குள்ளே போய் பார்த்தா இந்த பிரச்சனையை தான் மெயினாக பேசுகிறானுங்க. அப்படி என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க, இது நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பியூர் பேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பியூர் பேஸ்னா இவனுங்க வந்து டூம்னு அப்படியே மண்டக்குள்ள போட்டு அப்படியே அடி பேஸ் வெளுத்து எடுத்துடணும் போல, அந்த அளவுக்கு இது பண்றானுங்க. உள்ள என்னமோ ஒரு 4-5 சப் ஊஃபர்ஸை வச்சு நல்லா பூம் பூம் சவுண்ட் கேட்கணும் அப்படின்றாங்க. பியூர் பேஸ்ன்னு வந்து அவங்க எவ்வளவு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பியூர் பேஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். பேஸோட ஒரிஜினாலிட்டியை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வராங்க JBL. அவங்க அதை தான் அந்த பியூர் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கே பேஸ் இருக்கணுமோ, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணும்போது அந்த மியூசிக்கில் வந்து எந்த அளவுக்கு அவங்க பேஸ் வந்து கேட்குறவங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ, எவ்வளோ டெப்த்தாக அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேஸை, அந்த லெவலை வந்து நம்மளுக்கு அழகாக கொண்டு வருது JBL. அதை தான் அவங்க பியூர் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இருக்க வேண்டிய இடத்துல அந்த பேஸ் கரெக்டாக இருக்குது. சும்மா லைட்டாக இந்த இடத்துல பேஸ் இருக்குது, அதே நம்மளுக்கு ரொம்ப தூக்கி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணுற அந்த பியூர் பேஸ்ன்றது வந்து அதுதான். இதை வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு லேக் ஆஃப் பேஸ், நோ பேஸ் இதை தான் ரிவ்யூஸில் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த 700 சீரிஸ் எடுத்து போய் பார்த்தாலும் அப்படிதான் ஃபுல்லாகவே அப்படி இருக்கும். நோ பேஸ், லேக் ஆஃப் பேஸ், பேஸ் இஸ் லோ, இதை தான் ஃபுல்லாக ரிவ்யூஸில் போட்டிருக்காங்க. அவங்க பியூர் பேஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறது, அந்த பேஸோட பியூரிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் 770 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தேன். நான் என் மைண்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பீஸ் கிடச்சது இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்குன்ட்டு. அதை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பீஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 770 NCல வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சல் ஆன் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பீஸ்லாம் போனீங்கன்னா இந்த 710 BT, நான் இப்போ இந்த பாக்ஸ் காட்டினது தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் இப்போ அமேசான்லலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 299 கிடைக்கும். உங்களுக்கு அந்த 770 இருக்க எல்லா ஃபீச்சருமே இருக்கும். இல்லை உங்களுக்கு புதுசாக வேணும், இது வந்து 2021 மாடல், இது உங்களுக்கு புதுசாக வேணும்னா 720 BT ட்ரை பண்ணுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது. மற்றபடி எல்லாமே 770 இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் தவிர மற்ற எல்லாமே இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பேஸ் நம்ம பேசிட்டு பியூரிட்டி ஆஃப் பேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் JBL ஹெட்ஃபோன் எது எடுத்தாலுமே அந்த பேஸோட பியூரிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க அதை தான் பியூர் பேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் ஃபுல்லாக இந்த யூஸ் பண்ணுறவங்களாம் எடுத்து மாட்டுறோன்னே அதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஒரு 2 days 3 days கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் செட் ஆகி நல்லா விட்டுரும். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே பேஸோட பியூரிட்டி வந்து ரொம்ப, அந்த பேஸோட டெப்த்து
கிளீனா அழகா இருக்கு. ஒரு மெலடி சாங் கேட்கும்போது அதுல பேஸே தேவையில்லை. அதுல எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல இவ்வளவு லைட்டா அந்த பேஸ் இருந்தா போதும் அப்படின்னா அந்த லெவல் பேஸை மட்டும்தான் அது அழகா கொண்டுது. இதே பேஸ் அதிகம் உள்ள சாங்ஸ்க்கு போகும்போது அது எவ்வளவு டீப்பா அந்த பேஸை கொண்டு போக முடியுமோ அழகா கொண்டு போகுது. இது பேர் தான் பியூர் பேஸ் அப்படின்னு சொல்லி JBL சொல்றாங்க. எங்க வேணுமோ அந்த இடத்துல பேஸ் இருந்தா போதும். எல்லா இடத்துலயும் பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து செட் ஆகாது. நீங்க பேஸ் உள்ள சாங்ஸ் கேட்பீங்க, அதுல ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல பேஸ் வச்சிருக்காங்க, அந்த பேஸ் நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். நீங்க கேட்குற எல்லா இடத்துலயும் பேஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து சூட் ஆகாது, அது சொல்லிடுறேன். அவங்க அதுதான் இல்லைன்னா வெறும் பேஸ் ஹெட்ஃபோன் சொல்லி போட்டு போயிட்டே இருக்காங்க. பியூர் பேஸ்ன்னு எதுக்கு மென்ஷன் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளீனா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து வால்யூம் இஷ்யூ. இது வந்து எடுத்து மாட்டேனே. ஆக்சுவலா எனக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. நானுமே டக்குன்னு நோட் பண்ணியிருக்க மாட்டேன் போது நானுமே செட்டிங்ஸ்ல ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தேன். இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து வால்யூம் கம்மியா இருக்கு. ஆனா நான் எல்லாரையும் குறை சொல்லல. இந்த ரிவ்யூஸ்லயுமே ஒரு சில மனுஷங்க இதை புரிஞ்சு இது பண்ணியிருக்காங்க. நானே ஒரு 4-5 ரிவ்யூஸ் படிச்சேன் இந்த பியூர் பேஸ் விஷயத்துன்னு சொன்னாங்க. இது பியூர் பேஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிலரும் ரிவ்யூ அழகா எழுதியிருக்காங்க. எங்க அதை அவங்க படிச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நானும் சொல்றேன். அந்த இடத்துல ஆர்டிஸ்ட் என்ன எவ்வளவு லெவல் பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேஸ் தான். ஆக்சுவலா உண்மை அதுதான். நானும் இதுக்கு பேஸுங்கெல்லாம் வாங்கல. நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப நியூட்ரல் சவுண்டா இருக்கு, ரொம்ப ஃபிளாட் சவுண்டா இருக்கு. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. அந்த சவுண்ட் சிக்னேச்சர்ல தான் பேஸ் என்ன லெவல் கொடுக்கலாம் அந்த லெவல் கரெக்டா வரும். என்ன இன்புட் வருதோ அந்த அவுட்புட் தான் அப்படியே வரும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெரிய பேஸ் இதெல்லாம் இதுல வந்து எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வால்யூம் ப்ராப்ளம். இது 700 சீரிஸ்ல இதுவுமே ரொம்ப காமனான கம்ப்ளைண்டா வந்து ரிவ்யூஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க. என்ன அப்படின்னா ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்குன்னு இந்த ஒரு சில இதுல ஒரு சில வால்யூம் கண்ட்ரோல் ஒரு சில இதுல ஒவ்வொரு மாதிரி இந்த செட்டிங்ஸ் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க இந்த வால்யூம் இதை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன் வால்யூமும் ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட வால்யூமே சிங்க் ஆயிடும். நீங்க போன்ல என்ன வால்யூம் வைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட்ஃபோன் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும். நீங்க இதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு தனி வால்யூம் கண்ட்ரோலும் உங்க ஹெட்ஃபோனுக்கு தனி ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் வரும். நீங்க இதுல ஃபுல் வச்சுட்டு அதுல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி ஏற்றி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுல குறைச்சிட்டு அதுல ஏற்றி தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி ஆகிடும். நிறைய பேர் இது தெரியாம நார்மலா அது டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் இருக்கும். நிறைய பேர் இது தெரியாம ஃபுல் வால்யூம் வச்சாலுமே நீங்க அப்படி ஆன் பண்ணி வைக்கும் போது ஹெட்ஃபோனோட வால்யூம் வந்து 30% அவ்வளவுதான் இருக்கும், 30-35% தான் இருக்கும். அதுல நீங்க ஃபுல் வால்யூம் கொண்டு போனாலும் அந்த சவுண்ட் லோவா தான் இருக்கும். நீங்க ப்ளூடூத்ல அதுல ஃபுல் கொண்டு போனீங்கன்னா சவுண்ட் ஜாஸ்தியா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. நிறைய பேர் இது தெரியாம போன்ல தான் அது நீங்க வந்து செட்டிங்ஸ் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள போய் அதை ஆன் பண்ணா மட்டும்தான் அந்த வால்யூம் வந்து போனுக்கும் இதுக்கும் ஒரே வால்யூமா சிங்க் ஆகும். இது தெரியாம நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இது நிறைய பேர் ஆக்சுவலா நானும் படிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன், இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதை தெளிவா வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது இதெல்லாம் தான் உண்மை. இது JBL ஹெட்ஃபோன் வாங்குறவங்க அந்த ரிவ்யூஸை படிச்சீங்கன்னா அதை கண்டுக்காம போயிடுங்க. இதுதான் நீங்க நிறைய ரிவ்யூஸ்ல பாப்பீங்க, கண்டுக்காம போயிடுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா அவ்வளவுதான். அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்லாம் அப்படி நினைக்காதீங்க. உண்மை இதுதான் நான் சொன்னது. அந்த வால்யூம் கண்ட்ரோல ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போய் ஆன் பண்ணீங்கன்னா ஒரே வால்யூமா சிங்க் ஆயிரும். நீங்க போன்ல வைக்கிற வால்யூம் தான் உங்க ஹெட்ஃபோனோட வால்யூம். அதுக்குன்ட்டு ரொம்ப எப்படி சொல்றது, அப்ப இது ரொம்ப சவுண்டான்னு கேட்டா ரொம்ப சவுண்டும் கிடையாது. கரெக்டான ஒரு ஹெட்ஃபோன் எவ்வளவு சவுண்ட் இருக்கணுமோ அந்த சவுண்ட் கரெக்டான வால்யூம் இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி லோ வால்யூமும் கிடையாது. நீங்க வால்யூம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நான் சொன்னது அது பியூர் பேஸ். பேஸ் ரொம்ப லோன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு அந்த பேஸோட பியூரிட்டியை ஃபீல் பண்ணும் அப்படின்னா தாராளமாக இந்த டியூன் சீரிஸ் 700 எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எல்லா சீரிஸும் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப டீப்பா ரொம்ப பவர்ஃபுல் பேஸா இருக்குது. இல்லை ஆர்டிஸ்ட் ஒரு சாங்ல இவ்வளோதான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சாங்ல அவ்வளோதான் வருது. இதுதான் அந்த அவங்க சொல்ற அந்த பியூர் பேஸோட மீனிங். இப்போ யாராவது இந்த மாதிரி டியூன் சீரிஸ் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அந்த இதை கன்சிடர் பண்ணுங்க. ரிவ்யூஸை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் நம்பாதீங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல நினைச்ச விஷயம். இன்னும் அந்த ஹெட்ஃபோனை பற்றி நிறைய விஷயத்துல வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.